முருகனுக்கு 1000 பேர்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு பேரு ரொம்பவே சுவாரஸ்யமானது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அருணகிரிநாதர் அவரோட பாடல்கள்ல முருகனை ராவுத்தேனேன்னு கூப்பிடுறார். ஆனா ராவுத்தன்றது இஸ்லாமியர்களை குறிக்கிற ஒரு சொல். அப்போ ஒரு இந்து கடவுளுக்கு அந்த பேர் எப்படி வந்தது? முதல்ல ரவுத்தன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நேரடியான அர்த்தம் குதிரை வீரன். பழங்காலத்துல அரபு வியாபாரிங்க தான் தமிழ்நாட்டுக்கு குதிரைகளை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த பேர் வந்தது. இது மாவுத்தன்ல இருந்து வேற. மாவுத்தன்னா யானை ஓட்டுறவர், ராவுத்தன்னா குதிரை வீரன். சிம்பிள். சரி, குதிரை வீரனுக்கும் மயில் மேல வர்ற முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இங்கேதான் அருணகிரிநாதர் ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறார். முருகன் மயில ஒரு போர்க்குதிரை மாதிரி ஓட்டுறாராம். அப்படி மயில் குதிரையில போய் சூரனை வதம் செஞ்சதால அவருக்கு ரவுத்தன்கிற பட்டம் கிடைச்சது. ஆனா இந்த பேர் வெறும் கவிதையோட நின்னுடல. இது ஒரு ஆழமான நல்லிணக்கத்தையும் காட்டுது. பழனி, திருப்பரங்குன்றம் மாதிரி பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கும் முருகன் பக்தர்களுக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கு. உதாரணத்துக்கு பழனியில இஸ்லாமியர்கள் சாமி கும்பிட சன்னதிக்கு பின்னாடி ஒரு தனி இடமே இருக்கு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல மலையடிவாரத்துல முருகன், மலை மேல சிக்கந்தர இஸ்லாமியர்கள் வழிபடுறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சிக்கந்தருங்கிற பேரே முருகனோட ஸ்கந்தருங்கிற பேர்ல இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. திருப்பெருந்துறையில குதிரை ராவுத்தர்னு ஒரு தூண் இருக்கு. அங்க இஸ்லாமியர்கள் வந்து பிரார்த்தனை செய்றாங்க. பாத்தீங்களா, ராவுத்தன்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய கலாச்சார பரிமாற்றத்தை சொல்லுது. நம்ம தமிழ் மண்ணுல இருந்த மத நல்லிணக்கத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த சாட்சி. இந்த ஒற்றுமை ஒரு புனித பெயர்லயும் இந்த மந்திரத்திலையும் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. நாம தினமும் பேசுற வார்த்தைகள்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனை கதைகள் ஒளிஞ்சிருக்கும்.